எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்டான அரிசியில நொய் அரிசியில ஒரு கிச்சடி பண்ண போறோம். எப்பவுமே ரவையில பண்ணுவோம். அதுக்கப்புறம் சேமியா கிச்சடி பண்ணுவோம், ரவா கிச்சடி பண்ணுவோம். இந்த தடவை அரிசியில கிச்சடி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப ரொம்ப அருமையா நல்லா இருக்கும். இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. அடுப்புல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இது சூடாயின்னு இருக்கு. தாராளமா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கிச்சடி அப்படின்னா கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்ந்துதான் நம்ம விடுவோம். நான் எங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படிங்கிறதுனால எண்ணெய் மட்டும் விட்டுட்டு இருக்கேன். ஏன்னா தாராளமா அளவுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். வேணும்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெய் சூடாகட்டும். அதாவது ரொம்ப நொய் அரிசியா இருக்கும் இல்லையா, குருணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாதம் வடிக்கக்கூடிய பச்சை அரிசியில வரக்கூடிய நொய். நீங்க அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமா நார்மலா உப்புமா உடசல் பண்ணுவோம் இல்லையா, அந்த உப்புமா உடசல்ல கூட பண்ணலாம். ரவை மாதிரி நல்லா இருக்கும். நான் பச்சரிசி நொய்யில பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதாவது இதை நல்லா களைஞ்சிட்டு வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே இதை களைஞ்சி ரெடி பண்ணி வச்சுடலாம். நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ரொம்ப நாள் ஊறணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த டம்ளரால ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இது 1.5 டம்ளர் அப்படின்னா தாராளமாக 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். இதுக்கு என்னெல்லாம் கறியாக எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். இது கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும். இதில் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம், வாசனைக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை 2ஆக உடைச்சிட்டு இப்படி கீரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீள வாக்கில் முழுசாக கீரி போட்டுக்கலாம். ஏன்னா பொடி பொடியாக நறுக்கணும்னா பீன்ஸுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் பழுத்த பச்சை மிளகாயாக எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் துருவின இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு எடுத்து கேரட் சேர்த்திட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸு, அதே மாதிரி இந்த மாதிரி ஊசியாக நறுக்கின ஒரு கேரட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி, மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு கருத்துரும் அப்படிங்கிறதுனால நறுக்கி தண்ணியில் இது ஜலத்தில் போட்டு வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் அதே மாதிரி பெரிய தக்காளியை ஒரு தக்காளி. கிச்சடி அப்படின்னா அந்த லேசான ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால ஒரு தக்காளி இதுவுமே போட்டிருக்கேன். தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி. இப்போ எண்ணெய் சூடாகிடுது. இதில் நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிச்சிடுது. இதில் இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா நம்ம சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். மற்ற கறியெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிக்கணும். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா பொதுவாகவே எல்லாரும் நெய் சேர்ப்பா. நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி வதங்கிடுது. இப்போ இதில் நம்ம இந்த மஞ்சப்பொடியும் இதிலே சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அடுத்தது கேரட் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் இதோடய சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணி இதிலே சேர்த்துடலாம். பச்சை பட்டாணி இது ஈரப்பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய ஈரப்பட்டாணி, அதனால இதோட சேர்ந்து வெந்துடும். நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நீங்க அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துடலாம்.
எப்பவும் ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி நொய் அரிசியில நம்ம வந்து குருணை அரிசியில பண்ணும்போது இல்ல உப்புமாவோட சொல்ல பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த அரிசி இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பை வந்து இந்த காயிலே போட்டு நம்ம வதக்கிடலாம். ஏற்கனவே ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டிருக்கேன், சால்ட்டு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமா மேல வந்து உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்போட சேர்ந்து வதங்குற போது சீக்கிரம் காய்கறிகள் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இது இந்த பக்கம் வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் இன்னொரு ஸ்டவ்ல வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு வெந்நீர் வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து இதுல எடுத்து விட்டுட்டோம்னா வேலை சீக்கிரம் ஆயிடும், வெந்துடும். இப்போ அடுப்புல வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நீங்க எடுக்கக்கூடிய நொய் வந்து எந்த அளவுக்கு தண்ணி தாங்கும் அப்படின்னு பாருங்க. 1 டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். கிச்சடி அப்படின்னா கொஞ்சம் வந்து தளர்த்தியா இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு உதிரா வேணும்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் வச்சுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பழைய நொய்யா இருந்ததுன்னா 1க்கு 3 கூட எடுத்துக்கலாம். 2 டம்ளர் ஏற்கனவே விட்டுருக்கேன். இப்போ 3 4 ஒரு 5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து இந்த பக்கம் வந்து ஜலம் வச்சிருக்கேன். இது வந்து சூடாகட்டும். இப்போ இது சூடாகிற வரைக்கும் இந்த பக்கம் இது வந்து காய்கறிகளை பொறுமையா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் இந்த மாதிரி நமக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்ட வதங்கிடுச்சு. இந்த பக்கம் தண்ணியும் வந்து நல்லா வந்து சூடாயிருக்கு. இந்த அரிசி நொய் களைஞ்சிட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இதுல சேர்த்துடலாம். இதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த எண்ணெயில பரட்டிக்கலாம். நீங்க உப்புமா உடச்சல் மாதிரி ட்ரையா உடச்சி வச்சிருந்தா கூட அதையும் இந்த மாதிரி காய்கறிகளோட கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துட்டு ஒரு தடவை எண்ணெயில பரட்டிடுங்க. நல்லா வந்து ஃபுல்லா இழுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து இந்த பக்கம் நல்லா சூடாயிடுது இல்லையா, இதை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இதுல அப்படியே சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வந்து அளந்துதான் வச்சிருக்கோம் டம்ளரால. ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நொய் போட்டிருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி அதை வந்து இதுல சேர்த்துட்டேன். நீங்க வந்து உப்பு போருமா அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த ஸ்டேஜ்லயே செக் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ இன்னும் கொஞ்சம் கூடுதலா தேவை அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்லயே வந்து சேர்த்துருங்க. இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து விசில் விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் கொஞ்சம் குறைவா இருக்கும். உங்களுக்கு உதிரா வேணும் அப்படின்னா நீங்க வந்து தண்ணியை வந்து நம்ம 5 அப்படிங்கிறத ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வச்சுக்கோங்க. விசிலும் வந்து 4ங்கிறத 3ஆ கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வெயிட் போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், அடியில ஒட்டிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து மேல வந்து வெயிட் போட்டுடலாம். இப்போ இது ஒரு 4 விசில் வரட்டும், பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ விசில் வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டீம் வந்து ஃபுல்லா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா நம்ம இந்த மாதிரி கீழே மேலே எல்லாம் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா. சூப்பராக வந்து நமக்கு ரொம்பவே அருமையாக அரிசி கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரவா கிச்சடியை விடவும் சேமியா கிச்சடியை விடவும்
இந்த அரிசி நொய் அப்படி இல்லைன்னா உடசல், உப்புமா உடசல் இதில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா காய்கறிகளும் சேர்ந்து ரொம்ப பக்குவமான அளவுக்கு கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டியான அரிசி கிச்சடி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இது ஒரு புது மெத்தடாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன ரேஷியோலே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.